2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில் மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சாதகமான நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே 2026ஆம் வருடம் சில ராசிகளுக்கு ரொம்பவுமே அருமையான முறைகள்ல செயல்பட்டு வரும். அதுல ஒரு ராசியாக இந்த மகர ராசி இருக்கு. குறிப்பா வருட கிரகங்களுடைய நிலைகள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது, ராசிக்கு 2 ராகுகேதுக்கள் அமர்ந்திருக்கிறது, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய நிலை பெறுறது, இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்புகளை இந்த வருடம் கொண்டுட்டு வரும். ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க 7 சனியில நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்த நிலைகள்ல வாழ்க்கை அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு மந்தமான நிலைகளை தான் கொடுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப கால நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்து வந்திருப்பாங்க. மன கஷ்டங்களே இல்லாத மகர ராசிக்காரர்கள் புவியில இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் கடந்த 5-6 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. ஸோ இந்த நிலைகளை அப்படியே மாற்றக்கூடிய வகையில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆனது அமைய போகுது. 2025 பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இது பெருசா சப்போர்ட் பண்ணல. குறிப்பா பாத்தீங்கன்னா பினான்சியல் ரீதியா கொஞ்சம் அடி வாங்கி இருப்பாங்க. அதாவது எவ்வளவு இருந்தாலும் பத்தல அப்படிங்கிற குறை, எவ்வளவு பண்ணாலும் சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். வாண்டடாகவே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சடனா சில பினான்சியல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த தொழில் வேலை உத்தியோகமாக சில தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க. கண்டினியூஸா சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வலுக்கட்டாயமாக வேற விஷயங்களுக்கு மாறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். ஸோ ஒரு சீரான நிலைகளை பார்க்க முடியாத அமைப்பு தான் மகர ராசிக்காரங்களுக்கு 2025 இருந்திருக்கும். இதுவுமே ஒரு பேலன்ஸ்டா அமைய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை பிடித்து சரி நீ இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட இடையில ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளை போட்டு ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட மன குழப்பங்களும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் 2025 மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. மேல அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அந்த மன சங்கடங்களுடைய நிலைகளும் அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா மகர ராசிக்காரங்க இது எதையும் வெளியில சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இயல்பே அதுதான், கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் வாழ்க்கையில சகஜம்தான், இது எல்லாத்தையும் கடந்துதான் வரணும் அப்படின்னு அவங்க வந்து பிலாசபி பேசக்கூடியவங்க தான். இன்னும் சொல்ல போனா அந்த 7.5 சனி காலத்தினால நிறைய பேர் ஆன்மீகவாதிகளாகவே முழுமையாக மாறி இருப்பாங்க. ரொம்ப பழங்காலத்து ஆட்கள் மாதிரியே அவங்க பேசவும் பழகவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய தத்துவார்த்த வார்த்தைகளாகவே அவங்க இருந்து வரும். என்னன்னா இடையில சில நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் அதை வச்சுட்டு அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அங்கே ஒரு முட்டுக்கட்டை வந்துடும். ஸோ எப்போ நல்லது நடக்குது, எப்போ அதை கைவிட்டு போகுது அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலை தான் மகர ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு வந்துச்சு. பட் இதெல்லாம் 2025 முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 2026 பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான வருடம். சொல்ல முன்னாடி சொன்னமா இந்த வருடங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மெயினா உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு சப்தமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு. உங்களுடைய ராசியை மட்டுமல்ல, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுது. குறிப்பா இந்த 2026 மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படிய இல்லங்கள்ல சுப விசேஷங்கள் காரியங்களை பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள், உடன்பிறப்புகள் வகையில சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு சுப நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு 2026 முழுமையாகவே இருக்கு. இதுல சமீபகாலமாக இந்த உடன்பிறப்புகள் வகையில மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள், வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சரியான பாண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருந்திருக்காரு. ஏதோ சின்ன சின்ன மனக்குறைகளோடு தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த 2026 நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது முழுமையாக இருக்கு. அண்ட் பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரைக்கும் 2026 எல்லார்கிட்டையுமே ஒரு நல்லிணக்கமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். எதிரிகள் அப்படிங்கிறதே பெருசா இருக்க மாட்டாங்க. சங்கடம் கொடுக்கணும் நினைக்கிறவங்க கூட இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போவதான் செய்வாங்க. எல்லாமே பெருசா இந்த எதிர்ப்புகள், வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் 2026 இருக்காது. ஆல்ரெடி 2025 சில விஷயங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணி மறைமுகமான எதிர்த்தொல்லைகள் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். இது வந்து 2025 பலன்லேயே சொல்லியிருந்தேன். குறிப்பா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2026 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இல்லை. அது எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. குறிப்பா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த கடன் சுமைகள், பொருளாதார இந்த காசுபண விஷயங்களால் ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள், சங்கடங்கள், சில ஏமாற்றம் தந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. மெயினா அந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சு வரும். மெயினா மகர ராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த வருடம் பார்த்து வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான். ரொம்ப பெருசா ஆக ஓகன்னு சொல்றதுக்குள்ள பட் எல்லாமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலைகளுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களும் மெனக்கெடுக்கக்கூடிய விஷயங்களும் இல்லை. முன்னாடி சொன்னால் அந்த எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. பட் ரொம்ப பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஒரு சீரான நிலைகளை, நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உண்மையில மகர ராசிக்காரங்க ஒரு நேர்மையான முறைகள்ல உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தினால சில சவால்களை சந்திச்சு வருவீங்க. அது எல்லாமே நல்லபடியாகவே உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இந்த தொழில் உத்தியோகத்துல மகர ராசிக்காரங்க முழுமையாக பார்த்து வருவீங்க. குறிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகமாக உங்களுக்கு எதிராக சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இனி பெருசா உங்ககிட்ட எதுவுமே எடுபடாது. ஒரு சீரான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க முடியாது. அதனால எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க. நல்ல விஷயம் தான், ஒரு சீரான அமைப்புகள் பார்க்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. அதனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நேர்மையான வகையில எல்லா நல்ல விஷயங்களும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் முழுமையாக இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கு. முழுமையாக முடிகிற வரைக்கும் நீங்களாக எதுவும் முடிவு எடுக்காதீங்க இந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு பின்னாடி எப்படி வேணாலும் மாறவும் செய்யலாம். அதனால எதுவுமே முழுமையாக நடைபெற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து காத்து வேலை செய்யறது இந்த விஷயங்கள் நல்லது. பட் அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து முழுமையாக கை கூடுற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பெரிய அளவுல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைதான். இப்போ மகர ராசிக்காரங்க இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பா இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் கொடுக்கக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கு. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க.
சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2025 பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களை கொடுத்து தான் வந்திருக்கும். சில டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருப்பாங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் நிறைய அலைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது பெருசாக தொந்தரவுகள் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு. ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற அமைப்புகளை பார்க்கலாம். இப்போது இந்த வீடு, நிலபுலன்கள், வாகன ரீதியான விஷயங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ ஒரு சுகம் பெறக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சொத்து சுகங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக இந்த குடும்ப வாழ்க்கை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது சில நேரங்களில் இருந்து வந்திருக்கும். அதனாலேயே அடிக்கடி கொஞ்சம் சுணங்கி போகக்கூடிய நிலைகளை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் சும்மா காதுக்கு கேட்டிருக்கும், இல்லை கண்ணு கேட்டே இருக்கும். அதை வச்சு என்னென்னமோ கற்பனை பண்ணக்கூடிய நிலைகள் மகராசிக்காரங்களுக்கும். உண்மை சொல்லப்போன மகராசிக்காரங்களுடைய இயல்பும் அதுதான். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும், அதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பூதாகரமாக கற்பனை பண்ணிப்பாங்க, மெயினாக இந்த குடும்ப வாழ்க்கையில. ஸோ இந்த 2025 அதே மாதிரியான நிலைகள் இருந்தது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக வந்து பட் இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அதை அமைதிப்படுத்திக்கிட்டாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. ஸோ இந்த ஓவர் எக்ஸாஜுரேஷன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்க முடியும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நிலைகள்ல தான் இருக்கு. பெரிய டிராபேக் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது மன வருத்தங்கள் இவங்க வகையில் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி கொடுக்குற ஒரு காலகட்டமாக தான் இருக்கு. ஸோ சரியான வகையில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 சனி காலத்துல ஏதாவது ஒரு உறவு நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய அளவுல மன சிக்கல்களை அது ஏற்படுத்தி தான் இருக்கும். அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த 2026 உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களாக அதை அமைத்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கு. 2025 பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பட் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி என்பது கட்டாயமாக தேவை. கிரக அமைப்புகளானது நல்ல நிலைகள் இருக்கு, அதனால நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு தகுந்த உங்களுடைய முயற்சிகளும் தனிப்பட்ட முறையில் தேவைப்படத்தான் செய்யுது. ஏன்னா 2 இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்ற நிலைகளுக்கு போவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு விஷயங்களுக்கு நோக்கி பாதை மாறி போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். என்னதான் குரு பார்வை ராசிக்கு இருந்தாலும் கூட இந்த ராகு கேதுக்குடைய நிலை, சனியினுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனை இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்படுத்தலாம். அதனால் மாணவர்கள் வந்து முயற்சியை கைவிடக்கூடாது, அந்த ஒரு விஷயங்களை கவனமாகுங்க. மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யுது, பெருசாக தொந்தரவுகள் இல்லை. குறிப்பாக இந்த 2026 இந்த கல்வி வித்தை சார்ந்த இடமாற்றங்கள் போன்ற நிலைகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே அமையுது. மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். ஜென்ரலாகவே மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 2026 மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அழிச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக மற்றவங்களுக்கு காசை வாரி இறக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மகர ராசியோட தன்மையே பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். அது வந்து அவங்க இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களா இல்லை கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது 2வது விஷயம். பட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே ஒரு அமைப்பு என்னன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்காக வாரி வாரி இறைச்சிருவாங்க. அது ஏதோ ஒரு வகையில் முன்னாடி சும்மா அவங்க இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களோ இல்லை அவங்க கிட்ட வலுக்கட்டாக மற்றவங்க பிடுங்குறாங்களோ அது வேற விஷயம்தான். ஆனால் அவங்க கையில் ஒரு தொகை இருக்குது அப்படின்னாலே இல்லை ஏதாவது ஒரு பொருள் காரியம் இருக்குது அப்படின்னா அது மற்றவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உண்டு. அது இந்த 2026 கூடுதலாகவே வேலை செய்யும். அதனால் மற்றவங்களுக்காக செலவுகள் விரயங்கள் பண்ணக்கூடிய நிலைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் மற்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் உங்கள் குடும்ப உறவுகளும் அதுவும் உங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே மற்றவங்க தான், அந்த நிலைகளில் சொல்லக்கூடியதான். ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதான். பட் ரொம்ப ஓவராக பண்ண ஆற்றுல போட்டாலும் அளந்துதான் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி
இந்த 2026 மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.